அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புலவு சாதம் செய்ய போறேன். நெய் சோறு. அடுப்பு பத்த வச்சுக்கிறேன் நானு. அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன். இப்போ அடுப்பு பத்த வச்சாச்சு. இப்போ குக்கர் சூடாகட்டும். குக்கர் சூடான உடனே இதை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எங்க ஊர் ஸ்டைல் நெய்ச்சோறு. சூடாயிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டேன். நெய் சூடாகட்டும். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். ரெண்டும் இப்போ நெய்யும் எண்ணெயும் சூடாகட்டும். சூடான உடனே 2 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், 5 கிராம்பு வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 3 ரம்ப இலை, இப்போ அந்த ரம்ப இலை பட்டையெல்லாம் அதில் பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் ஒரு 3 பல்லாரி எடுத்து வெட்டி வச்சிருக்கேன், போட்டுக்கிறேன். இப்போ நல்லா அது வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஒரு 4 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு எல்லாத்தையும் இப்போ கிண்டி விடுவோம். ஒரு ஸ்பூனுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும், பச்சை வடை போட்டோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் 1/2 மூடி தேங்காய் எடுத்து தலைப்பால் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு சின்ன கிளாஸ்க்கு. இப்போ அதையும் ஊற்றிக்கிறேன். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு 1/4 டம்ளருக்கு இருக்கு, அதையும் ஊற்றிக்கிறேன். இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதால 1.5 கிளாஸ் தண்ணி வந்து ஒரு சொம்புக்கு, சொம்பு அளவு தான் இதுல ஊத்த போறேன்.
இப்போ தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துப்போம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கொதி வந்த உடனே அரிசியை போட்டுடலாம். ஒரு சின்ன மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம், இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த அரிசியை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டாதான் இந்த சாப்பாடு நல்லா இருக்கும், நல்லா உதிரி உதிரியா வரும். ஏன்னா இந்த அரிசி அரசன் அரிசி, புழுங்கரிசி. இது கிச்சன் கிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா கூட பரவாயில்லை. இது ஃபுல்லா ஊற வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாதான் நல்லா அப்படியே வேற வேறையா இருக்கும் சோறு. நாங்க இந்த அரிசி தான் ஆக்குறோம். நெய்ச்சோறு, பிரியாணி எல்லாம் போட்டா பாஸ்மதி அரிசி இல்லாம இந்த அரிசியில போட்டா நல்லா இருக்கும். நீங்களும் இந்த அரிசியை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. எங்க ஊர்ல முக்காவாசி பேர் இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டு மூடி போட்டுடலாம். ஒரு ரெண்டு விசில் வந்த பிறகு 3வது விசிலுக்கு அமர்த்தி போட்டுடலாம். அப்படியே அது தம்முலயே இருந்துச்சுன்னா சோறு நல்லா வெற வெறையா வரும். இப்போ நான் மூடி போட்டுறேன். இப்போ விசில் போட்டுறேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும். பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டு இப்போ சாப்பாடை கிண்டி பார்ப்போம். பொல பொலன்னு சாப்பாடு நல்லா வெந்திருக்கா என்னன்னுட்டு பார்ப்போம். சாரி, மாஷா அல்லாஹ், சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி இருக்குது சாப்பாடுன்னுட்டு. இப்போ இதுக்கு மேல கொத்தமல்லியை தூவி சாப்பாடை இப்போ கொத்தமல்லி தூவியாச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த ப்ரெஷர்லேயே இருந்துச்சுன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல எதுவும் சிறு தவறுகள்லாம் எதுவும் இருந்துச்சுன்னா அதை நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நான் மாத்திக்கிறேன். இது எங்க ஊர் ஸ்பெஷல் சாப்பாடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குதுன்னுட்டு. கறி பொரிச்சு வச்சிருக்கேன். நெய் சோறு ஆக்கி வச்சிருக்கேன். எங்க ஊர் புலவு சோறுன்னு சொல்றது இது. அதையும் நெய்ச்சோறுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன்.